ஹே காய்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு இல்லையா? டென்த்து கூட பரவாயில்ல. ஆஹ் மார்ச் எண்ட்ல தான் எக்ஸாம். ஆனா 11th 12th வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் இருக்கு. அவ்வளவுதான். இப்போ ஜான் 1 வரப்போகுது. இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இடையில நமக்கு ஒரு 1 to 1.5 month தான். அதுக்குள்ள நம்ம வந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை இல்லை. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வர நமக்கு இடையில வந்துரும். கரெக்டா? சோ இப்போ நம்ம எப்படி வந்து நம்மளோட எக்ஸாம்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்றது? மார்ச்ல வந்து நமக்கு எக்ஸாம் வருது. அப்படி எக்ஸாம் வரப்போ நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறதுக்கோசரம் ஒரு குட்டி ஸ்டடி பிளான் வந்து நம்ம ஒன்று போட்டிருக்கோம். ஓகேங்களா? அது என்ன ஸ்டடி பிளான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். ஆஹ் ஏன் இதை வந்து நம்ம அப்லோட் பண்றோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா, பப்ளிக் எக்ஸாம் பக்கத்துல வந்துருச்சு, நான் எப்படி பப்ளிக் எக்ஸாம்க்கு வந்து படிக்கிறது, எனக்கு ஒரு ஸ்டடி பிளான் போட்டு கொடுங்கன்னாங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டடி பிளானே ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணோம். ஸோ ரெடி பண்றது ஏன் ஒருத்தருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாருக்குமே தேவைப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒரு வீடியோ பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுல இப்ப நம்ம வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 11th 12th ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 11th எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 5 அன்னைக்கு தான் பப்ளிக் எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 5 தமிழ், 10 இங்கிலீஷ், 13 கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் டேபிள் இங்க கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மார்ச் 5க்குள்ள நான் எப்படி எல்லா சப்ஜெக்டையும் படிச்சு முடிக்கிறது அப்படின்னா, ஒரு 1.25 மாசம் கிட்டத்தட்ட ஒரு 36 நாள் 36 நாள் போதும் நம்ம படிச்சு முடிக்கிறது. ஓகேங்களா? அது எப்படி பாருங்களேன், ஃபர்ஸ்ட் லாஸ்ட்ல இருந்து பாருங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் உங்களை படிக்க சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா கெமிஸ்ட்ரி. இப்ப கெமிஸ்ட்ரி வந்து நீங்க எப்ப படிக்க ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா 26 ஜான்ல இருந்தா படிக்க ஆரம்பிக்க போறீங்க. ஏன்னா 26ல இருந்து போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் ஓபன் பண்ண ஆஃப் இயர்லி லீவ்ல இருப்பீங்க இல்லையா எல்லாருமே. ஸ்கூல் ஓபன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் வரும். அந்த ரிவிஷன் டெஸ்ட்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வால்யூம் மட்டும் தான் எக்ஸாம் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்ப அந்த ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த ரிவிஷன் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன டேட் வரும் அப்படிங்கறத பார்த்து 26ல இருந்து நான் சொல்லியிருக்கேன். 26ல இருந்து 30 வரைக்கும் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா கெமிஸ்ட்ரியை மட்டும்தான் ஃபுல் டே உட்காந்து படிக்க போறீங்க. ஓகேவா? அதே மாதிரி பக்கத்துலயே ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி மட்டுமே படிச்சுட்டு இருந்தா கண்டிப்பா போர் அடிக்கும். சோ கெமிஸ்ட்ரி படிச்சு போர் அடிச்சிச்சுன்னா அந்த டைம்ல ஆல்டர்னேட்டிவா படிக்கிறதுக்காக தான் இந்த சிஎஸ் அண்ட் பயாலஜி இடையில இடையில கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்ஸையும் சேர்த்திக்கோங்க. அப்பதான் ஈஸியா படிக்க முடியும், எந்த ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் படிக்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப கெமிஸ்ட்ரி ஃபுல்லா படிக்கிறீங்க. சோ படிச்சது என்ன பண்ணீங்கன்னா 31st ஜான் இருக்கு இல்லையா, அன்னைக்கு 2 டெஸ்ட் எழுதணும். காலையில ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட். அதே மாதிரி இந்த டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிக்கிறீங்க, பிசிக்ஸ் எடுக்கிறீங்க. பிசிக்ஸ் எடுத்துட்டு ஃபெப் 1ல இருந்து ஃபெப் 5 வரைக்கும் படிக்க போறீங்க. ஓகேங்களா? ஃபெப் 6ல வந்து என்ன பண்ண போறீங்கன்னா 2 சப்ஜெக்ட், காலையில ரெண்டு டெஸ்ட், காலையில ஒரு டெஸ்ட், ஈவினிங் ஒரு டெஸ்ட். ஓகே. அதே மாதிரி பயாலஜி, மேக்ஸ், இங்கிலீஷ், தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு என்ன டேட்ல என்னென்ன சப்ஜெக்ட் படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்களோட டியூஷன் சென்டருக்கோசரம் நான் பிளான் பண்ணது. ஓகேங்களா? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் இப்படிதான் படிக்க வைக்க போறேன். இந்த இந்த டைம் டேபிள் படிதான் நான் வந்து படிக்க வைக்க போறேன். பட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா டேட்டை வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல எந்த மாற்றமும் உங்களுக்கு வேணாம். ஆனா சப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆல்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் போட்டிருக்கு இல்லையா, கண்டிப்பா ஒவ்வொரு சப்ஜெக்டும் படிக்கிறப்ப நமக்கு போர் அடிக்கும். அது போர் அடிக்காம இருக்கிறதுக்கோசரம் தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஆல்டர்னேட்டிவா வந்து நான் இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்கேன். இது நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கெமிஸ்ட்ரி படிக்கிறப்பயே நான் வந்து போர் அடிக்கிறப்ப சிஎஸ்ஓ இல்ல பயாலஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயாலஜியோ படிக்கிறோம்னா, அடுத்து இந்த பயோ அண்ட் சிஎஸ் படிக்கிறப்போ நமக்கு நிறைய கொஸ்டின் படிச்சிருப்போம். சோ அப்ப இங்க படிக்கிறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும். ஒருவேளை நான் இந்த 5 நாள் என்னால முழுசா முடிக்க முடியல, ஒரு லெசனோ 2 லெசனோ விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த பயோ அண்ட் சிஎஸ் படிக்கிறப்ப பாருங்க, நான் கெமிஸ்ட்ரி போட்டிருக்கேன்னா அப்ப விட்டதை நான் அந்த இடத்துல படிச்சுக்கலாம். சோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் ஒன்று போட்டிருக்கோம். போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியா டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. போர் அடிக்கிற நேரத்துல வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படிச்சுக்கணும். ஓகேவா? சோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 5 நாள், 5 நாள் எடுத்தோம்னா அந்த சப்ஜெக்ட் நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாம்க்கு இடையில நமக்கு கேப் இருக்கு பாத்தீங்களா? இப்ப தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 நாள் இருக்கு. இந்த 5 நாளுமே வந்து நம்ம படிக்க போறது கிடையாது. 5 நாளுமே இங்கிலீஷ் தான் நம்ம படிக்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது இல்லையா? சோ இப்போ இதுல உங்களுக்கு எங்க டைம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது வந்து 20. இப்ப பிசிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3 நாள் தான் இருக்கு.
ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ அப்ப இங்கிலீஷ்ல இருந்து ஒரு நாள் இதுக்கு ஒதுக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நாளே இதுக்கு வந்து ஒதுக்கிடுங்க. அதுல மேத்ஸுக்கு 4 நாள் தான் கேப் இருக்கு. போதும்னா ஓகே. இல்ல 10ல அப்படின்னா இதுக்கு ஒரு நாள் குடுங்க. இல்ல கெமிஸ்ட்ரிக்கு ஒரு நாள் குடுக்குறதுன்னா எடுத்துக்கோங்க. அப்போ ஒரு நாள் பிசிக்ஸ், ஒரு நாள் கெமிஸ்ட்ரி படிச்சீங்கன்னா 3 நாள் இங்கிலீஷ்க்கு போதுமானது. ஸோ இந்த மாரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ ஸ்டடி பிளான்ங்கிறது இவ்வளவுதான் சிம்பிள் தான். நம்ம இந்த மாரி டைம் டேபிள பிரிச்சுக்கிட்டு, ஒரு நாளைக்கு இவ்வளவு படிக்கிறோம் அப்படின்னு படிச்சாலே போதும். நான் எதனால ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் 5 நாள் டைம் குடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப கெமிஸ்ட்ரில மொத்தம் நமக்கு வந்து 15 லெசன் இருக்கா? அதுல நெறைய லெசன்ஸ் இந்த ஹால்ஃப் இயர்லி எக்ஸாம்க்கே நம்ம நெறைய லெசன கம்ப்ளீட்டா முடிச்சிருப்போம். இதுல ஒரு 10 லெசன் நான் வந்து கம்ப்ளீட்டா முடிச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் ஒரு 5 லெசன் இருக்கா? அந்த 5 லெசன என்ன பண்ணணும்னா, 2டே நாள்ல படிச்சு முடிச்சிடணும். இந்த 2 நாள்ல 5 லெசன் படிச்சு முடிச்சிடணும். மிச்சம் 3 நாள் உட்கார்ந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணிட்டு, அந்த 31 வந்து 2 சப்ஜெக்ட் வந்து 2 டெஸ்ட் வந்து நம்ம எழுதி பார்க்கணும். காலையில ஒரு கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட், மதியம் ஒரு ஈவினிங் ஒரு கெமிஸ்ட்ரி ஃபுல் டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதே மாரி நீங்க எல்லா சப்ஜெக்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால சிலபஸ் வந்து முடிக்க முடியும். இந்த ஸ்டடி பிளான நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு 350 எடுத்துட்டு இருந்தீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 600க்கு ஒரு 350 எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அவங்களால கூட ஈஸியா 500 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஒரு 450, 500 கேட்டகரில இருக்கிறவங்க 550, 580 பக்கமா எடுக்கலாம். வாய்ப்புகள் நெறைய இருக்கு. சோ இந்த மெத்தட்ல நம்ம ஃபாலோ பண்ணி படிச்சோம்னா கண்டிப்பா முடியும். இது வந்து என்னோட ஐடியா. என்னோட டியூஷன்ல நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஐடியா. இது உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்ல இது உங்களுக்கு பெட்டரா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, உங்க ஸ்கூல் ஸ்டாஃப் கிட்ட சஜெஸ்ட் கேளுங்க. ஏன்னா நம்ம நெறைய பேத்துக்கிட்ட நெறைய விஷயங்கள் கேட்கும்போது தான், அதுல இருந்து நமக்கு ஒரு ஐடியா வரும். சோ நமக்கு எது பெட்டரா இருக்குன்னு நாம முடிவு பண்ண முடியும். ஓகேங்களா? சரி ஓகே. இந்த ஸ்டடி பிளான் நீங்க ஃபாலோ பண்ற மாரி இருந்தா, இந்த ஸ்டடி பிளானோட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க குடுத்திருப்பேன். நீங்க அதுல போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளான் ஓகே. நான் இத ஃபாலோ பண்றேன். இதுல ஏதாவது டவுட்னா நான் எப்படி கேட்கறது அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் குடுப்பேன். அதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாரி இந்த ஸ்டடி பிளான்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க வந்து என்ட்ட கேளுங்க. ஓகேங்களா? அப்புறம் எனக்கு வேற மாரி ஏதோ ஒரு பிளான் போட்டு குடுங்க. ஆ ஒரு இப்ப இந்த 5 நாள் நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த 5 நாளையும் நான் எப்படி பிரிச்சு படிக்கிறது? அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு அதையும் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த வீடியோவ மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, நீங்களுமே நம்மளோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா?